இப்போ நான் இதை போட்டிருக்கேன். இது வச்சு காமிக்க முடியுதான்னு பார்க்கலாமா? நான் இப்போ 146 152க்கு டெய்லிங் போட்டிருக்கேன். 152 அப்படி இன்க்ரீஸ் பண்ணேன். 160 அப்படி எயிட் ஆயிடுச்சு. 141க்கு வாங்கினது நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாக 2 லாட்டு. நான் எதுவும் கால் பக்கம் வாங்கலை. 157க்கு வெளியே வந்தேன் ட்ரேடு. அதான் நான் 162 போகும்போது டெய்லிங் போட்டது வெளியே வந்துச்சு. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் அருண். அதே ட்ரேட்ல தான் நானும் இருக்கேன் சார். 23,900 அதே பிரைஸ்ல தான் நானும் இருக்கேன். ஓகே. என்ன நீங்க வெளியே வரலையா? என்ன வந்துட்டீங்களா? வெளில வந்துட்டீங்களா? நான் வெளியே, நீங்க வெளியே வரலையா இன்னும்? இல்ல 35 40 போகும்னு பார்க்குறேன். அது 900. ஓகே. நான் இப்போ ரீசெண்டாக போட்டது வந்து 950 இல்லை? ஆமாம் 950 நான் வெளியே வந்துட்டேன். 950 நான் வந்துட்டேன். 900ல இருக்கேன் இப்போ. ஓகே. Both are hugging each other, sir. Both are romancing. காலோவையும் புட்டோவையும். எவனோ ஒருத்தன் வந்து காலவாரி விடுவான், இன்னொருத்தன் மேலே போவான். 950ல மேலே தான் இருக்கு. புட்டு மேலே தான் 950. 950ல 900 வந்து 900 வந்து ரெண்டு டச்சிங்ல இருக்கு. ஆமா போ 900 வந்து இப்போ க்ரீன் மேலே போகணும். ஆனால் இது க்ரீனில் தான் இருக்கு. இப்போ இருக்க டேட்டா படி 23,800. 23,850 இல்லை 800 நான் பார்த்துட்டு இருக்கேன். 800 வந்து 14 lakhs இருக்கு. 14 lakhs 25 lakhs போகுமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். 23,800 சார். 900 வந்து மறுபடியும் இறங்கிடுச்சு, 38க்கு இறங்கிடுச்சு. 50 ரூபாய் வெளில வந்தது. இது மேலே வந்துச்சா? 900 மேலே வந்துச்சு. பச்சை, இதுவும் பச்சையில் இருக்குது. 850 மேலே ரெட்டில் இருக்கு. கீழே வரணும். 850 மட்டும் ரெண்டு பேரும் டச் பண்ணிக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். புட்டை இருக்கு. பட் இது மார்க்ஸ்னா, ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சவுப்பு மேலே இருக்கு, இந்த பச்சை மேலே வரணும். இந்த பச்சை மேலே வந்துச்சுன்னா கீழே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மேலே இருக்கு 950. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சில்லியா இருக்கா பச்சை சவுப்புன்னு? ஏன்னா அப்பதான் எனக்கு புரிஞ்சுப்பேன் நான் மைண்ட் செட்டில். இது கால் ஓய் வந்து மேலே இருக்கிறது புரியாது. கால் ஓய்னா என்னது, புட்டு ஓய்னா என்னதுன்ட்டு. ஸோ இங்கே நான் எப்படி புரிஞ்சுப்பேன்னா, மேலே வந்து பச்சை கலர் இருக்கு, பச்சை கலர் மேலே இருக்குதுன்னா புட் பக்கம் போயின்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துப்பேன். இங்க வந்து கீழே இருக்கிற ட்ரேட்லாம் கொஞ்சம் ரிஸ்கி சார். ஏன்னா வந்து 900 வந்து காலோவைக்கும் புட்டோவைக்கும் வந்து ஒரு 50 லட்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லா. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி 900 23,900 கால் இன்க்ரீஸ் ஆயினே போகுது. 23,900க்கு போனா திருப்பி கீழே விழும். 23,880 தெரியா? இன்னொரு 10 பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ அப்சர்வ் பண்ணுறது எப்படின்னா, 23,900 இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இதில் கால் சைடு பார்த்தீங்கன்னா 3,57,00,000 இருக்குது மொத்தம் இந்த பக்கம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஐஎஸ்ல இருக்கு. ஸோ 23,900க்கு கால் மேலே போகாது. இது அப்படியே இங்கே பார்த்தோம்னா 23,900 கால்
க்ரீன் மேலே வருது. ஸோ க்ரீன் மேலே வருதுன்னா மீனிங் க்ரீனுக்கு ஆப்போசிட்டு புட்டு பக்கம் வரப்போகுது. ஸோ க்ரீன் இன்னும் மேலே அதிகமாக மேலே போகுது. ரெட்டு கீழே இறந்ததுன்னா 23,900லேருந்து 23,850க்கு போகும், டவுன்வர்ட்ஸில் போகும். நமக்கு இங்கே அதிகமாக கால் பக்கம் இருக்குது. அதுக்கப்புறமா அதிகமாக இருக்கிறது 23,850யும் 23,800ம். 850ல 82 லேக்ஸு, 800ல 43 லேக்ஸு. இப்போ 82வும் சார் 43யும் இன்க்ரீஸ் ஆகுமா? சார் லாஸ்ட் 3 மினிட்ஸ் கொடுங்களேன் சார். ஆ அது கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும்ல. ஆ 850ல இன்க்ரீஸ் ஆகுது. 850ல இன்க்ரீஸ் ஆகுது. 850ல வந்து ஓகே, இந்த பக்கம் Price ஷார்ட் 9. கவரிங், கால் வந்து ஷார்ட் கவரிங், புட் வந்து லாங் பில்டப்னு வருது. ஏதோ ஒரு பக்கம் பின்னிட்டு போகுது. 11, 10. சார் பாருங்க சார், கால் பக்கம் ஏறிடுச்சு பாருங்க, 63 போயிடுச்சு, 70 போயிடுச்சு பாருங்க. கால் பக்கம் தான் வாங்கவே இல்லையே. இல்ல 23,900 பாருங்களேன், 75 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதான் நம்ம வாங்கவே இல்லையே. நம்ம புட்டில் தான் பார்த்தோம் நம்ம. சார் சொல்லுங்க சார் 23,950 எக்ஸிக்யூட் பண்ண சார், ஒரு கால் ஒரு புட்டு. அப்புறம் புட்ல ப்ராஃபிட் வந்தது சார். அது ஒரு லெக் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு லெக் ஓப்பன்ல வச்சிருந்தேன். அந்த கால் ஓப்பன்ல வச்சிருந்தேன். அது 4 ரூபாய்க்கு 6 நாள் 200 ரூபா தான் அப்படின்னு விட்டேன். அப்ப இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். 37 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். ஓகே மிஸ்டர் பெருமாளா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, டாக்டர் பெருமாள். எஸ் சார், எஸ் சார். டாக்டர் பெருமாள் ஃப்ரம் லவ் யூனிவர்சிட்டி, ஹரியானா. பஞ்சாப் சார். பஞ்சாப். எஸ் சார். எந்த டிபார்ட்மெண்ட் சார்? சார் ஏரோஸ்பேஸ் சார். கிரேட். சோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு ப்ராஃபிட் இல்ல? ஆமாமா சார், இன்னைக்கு ஒரு 4,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன் சார். வெரி குட். தேங்க்யூ சார். சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் அருண், 50 ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. 23,950. எம்மா என்னென்ன பெரிய பெரிய கண்டலா போட்டு ஏமாத்துறான். 230 மூவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப பாருங்க சார், இந்த ஓய் சார்ட்ட பாருங்க, ரொம்ப தமாஷா இருக்கு. இப்போ ஹக் பண்ணிட்டு தான், போத் ஆர் ரொமான்சிங். பட் அந்த காலோவையும் புட்டோவையும் வந்து அப்படியே ஒரு மாதிரி குறைஞ்சு ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் தேவ் கம் டு ரொமான்சிங் பொசிஷன். $900 அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு சார். 950 பாருங்க சார், 950 பாருங்க, ரெண்டு பேரும் ரொமான்சிங். 950 இப்போ பிரைஸ் தான் அப்படிதான் இருக்கு. ஆனா இது எங்கேயோ போகும் சார். ஆனா ஐ எம் 100% ஷுர் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ அப் ஆர் இட் வில் ஃபால். இங்க இருந்து விழுகும். $950 வந்து 25 இருக்கு. 23 ரெண்டுமே வாங்கலாம். ஏதோ ஒண்ணு வந்து 40 ரூபாய்க்கு போகும்னு எதிர்பார்க்கிறேன். 950 வந்து ரெண்டுத்தையும் 950 புட்டு வந்து 24. நான் வாங்கியிருக்கேன் சார். 23 and 24 வாங்கியிருக்கேன். 23 நான் ரெண்டுமே வாங்கியிருக்கேன். நான் ரெண்டுமே வந்து 24 வாங்கியிருக்கேன். சார் சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். ஆல்ரெடி நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம்ல சார். மறுபடியும் 23,950ல வாங்கும்போது பிரைஸ் ஆவரேஜ் எடுக்கணுமா எப்படி சார்? ஆவரேஜ் தான் எடுக்கும். நீங்க வந்து நீங்க வாங்க கடைசியா வாங்கின பிரைஸ் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க ஸ்க்ரீன்ல பார்த்தா மாதிரி தான் காமிக்கும். நீங்க ட்ரேட் புக்ல போய் பார்த்துக்கோங்க. நான்
இப்போ கடைசியாக நீங்கள் வாங்கின ப்ரைஸ் எதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே 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 ஓகே. இப்போ நான் வாங்கிறதுக்கு வந்து 950 புட்டு வந்து 24 இருக்கும், 950 கால் வந்து 24.5 இருக்கும். அப்படி நான் வச்சிருக்கேன். அப்போ மைண்ட் செட் என்னது 24 24 48 ஒரு 50 ரூபா. இது எங்கே நான் வந்து போகுதுன்னு புட்டு வந்து 25 ரூபாய்க்கும் கால் வந்து 22 ரூபாய்க்கும் வாங்கியிருக்கேன். ஓகே, இதை வந்து வெயிட் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். செந்தில் சார், செந்தில் சார் கேக்குதுங்களா? ஏதோ ஒரு பக்கம் 40 ரூபாய்க்கு போகணும். 40 வரைக்கும் போனால் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு 10 ஆயிடுமே. 50 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நமக்கு லாபம். 40 போனால் வேஸ்ட்டு. 40 போனால் நமக்கு ரெண்டும் கேள்வி நிற்காது, ரெண்டுமே அது போயிடும், கவர் ஆகி. போகுமான்றதான கொஸ்டின். 40 போச்சுன்னா இந்த பக்கம் வந்து கன்ஃபார்மாக 10 கீழே வந்துடும். உங்களுக்கு லாஸுங்க அங்கேயும் ரெண்டுமே ஒன்றா தானே இருக்கும். அப்புறம் 40 போனால் என்ன போகட்டேன்னு. ஸோ நம்மளுக்கு இந்த பக்கம் 50 மேலே போனால் தான் நமக்கு. அதை நீங்கள் வந்து சேல் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் ரெண்டுத்தையும் டபுள் பண்ணுங்க, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 25 25 50 ரூபா. 50க்கு மேலே வந்து ஒரு பக்கம் போனால் தான் உங்களுக்கு கெயின். மற்றபடி 35 போனால் 40 போனால் தான் ஒரு யூஸும் கிடையாது. நமக்கு என்ன கையில் ரெண்டுமே சேர்ந்து அதே ப்ரைஸாக இருக்கும். 52 55 போனால் நான் 50 ட்ரைவிங் ஸ்டாப் போட்டு வச்சுப்பேன். 900 மேலே வரலையே. 900 மூவ்மெண்ட்டே இல்லை. $900 ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ. ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 950 மேலே போயிடுச்சு, 900 அப்படியே இருக்கு. இது பாருங்க, இங்க இந்த 2 காலுக்கு டச் பண்ண வந்துட்டு திருப்பி கீழே வந்துச்சு. இங்க கிரீன் மேலே போகாம உனக்கு ப்ரைஸ் இறங்காது. $23,900 சப்போர்ட்டு மேக்ஸிமம் அங்கே வருது. மேலே 24 இருக்குன்னா $950 900 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. டபுளாக இருக்கு கால் வயோட போட்டு. போகுமா என்னன்னு தெரியல. 950 இந்த மூமெண்ட்டே இல்லையே உங்களை 900க்கு. 900 ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்களே. இப்போ 900 ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா கன்ஃபார்மாக ஒரு அப் மூவ் ஒன்று இருக்கும், ஒரு 50 பாயிண்ட் மேலே போகும், 24,000 இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். மேலே போகணும். இங்கே இது வரைக்கும் போகும், 980 இருக்கும். 950 கால் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம். ஆமாம், 22க்கு வாங்கியிருக்கேன்.
24, 25. ஒரு ஸ்பைக் ஒன்று அடிச்சதுன்னா 50 போயிடும். 24, 24. கால்வாயோட புட்டுவை வந்து 20 லட்சம் அதிகமா இருக்கு. 20 லட்சமா? அது என்ன? நான் பார்க்குறேன் 23,950. கால்வாய் தான் அதிகமாக இருக்கு சார். இங்க 1,88,00,000 இருக்கு. 950 இருக்கு. 900 இல்லையே. 900 பிரேக் பண்ணாத. 900 பிரேக் பண்ணிக்கல போமா நான் பார்க்குறேன். போவாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 900 பாருங்க. 900 வந்து ஃபுல்லா வந்து புட்டு தான். 3 கோடி 3.8 crores இருக்கு. அங்க 1.7 தான் இருக்கு. இல்லை இவ்வளோ தூரம் வந்ததுனால 940 வரைக்கும் வந்ததுனால சொல்கிறேன். கேன் கோ டு 980 ஆர் திஸ் ஒன் 24,000. $24,000 போச்சுன்னா ஒரு 50 டச் பண்றோம். ஒன் ஹவர் இருக்கு சார். இன்னும் இந்த 45 மினிட்ஸ்ல யாரெல்லாம் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? நான் எடுத்திருக்கேன் சார். அதான் நீங்க 950 வச்சிருக்கீங்க. 950 காலம் போட்டோம். ஆமா ஆமா. இளைய பெருமாள் அவர் தான் டாக்டர் பஞ்சாப். ஆமாங்க சார். ப்ரொஃபசர் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இன் ஓ நீங்க ஓகே. என்ன சப்ஜெக்ட்ல இருக்கீங்க? ஏரோஸ்பேஸ் சார். ஏரோஸ்பேஸ் டாக்டரேட். ஓகே. ஆமா. புட் சைடுல தான் இருக்கு. சார் பிரீமியம் டிகே பண்ற மாதிரி இருக்கு சார். ஆமா டிகே இருக்கு. ஆஃப் கோர்ஸ் தேர் இஸ் டிகே. அது டிகே இருக்கு. அதுக்கு காரணம் வந்து விக்ஸ் இறங்கி இருக்கு. பட் விக்ஸ் இறங்கினாலும் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா இது கொடுக்குறாங்க. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இல்ல. ஐடி வந்து அடிக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும்
டவுன் ஆச்சுன்னா இறங்குவோம். இல்லை நாளைக்கு வெயிட் பண்ணுறாங்க இப்போல்லாம். ஆட்டோ சப்போர்ட் இருக்கு. மேலே போக வாய்ப்பு இல்லை சார். கட் பண்ணிடுவோமா? இது 19ல இருக்கு, 20 இருக்கு, 22 இருக்கு. ரெண்டுமே லாஸ்டா தான் இருக்கு. எங்கேயோ போகும்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் 10 அப்படியே நிமிஷம் டிகே முடிய ஆக போகுது. வாய்ப்பு இல்லை. #21 and 20. நம்மளுக்கு 5 பாயிண்ட்ஸ் லாஸ். ஆமா, எல்லாம் வேஸ்ட் சார். நிஃப்டி இதெல்லாம் வேஸ்ட். சென்செக்ஸ் இஸ் த பெஸ்ட். 9 மினிட்ஸ் தான் நமக்கு இருக்கு இன்னும். எக்ஸிட் ஆயிட்டீங்களா சார்? இல்ல அப்படியே வச்சிருக்கேன். நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்களா? இல்ல, நான் பண்ணல. நீங்க என்ன வெளியே வந்துட்டீங்களா? இல்ல, இது கொஞ்சம் ரிஸ்கி, பட் நான் வச்சிருக்கேன் சார். அது ஓகே. நோ டைம் லெஃப்ட் இஸ் 8 minutes and 57 ஓகே seconds. ஓகே. அதான் இப்போ நம்ம வந்து 130 நான் வாங்கி வச்சிருக்கிறது 130 இன்ட்டு 50. $6,500. ரெண்டு பக்கமும் அப்படி இறுக்கி பிடிச்சிருக்கேன் பாருங்க. பிளாக் பாக்ஸ் அப்பியர் ஆகுதுங்க ஸ்கிரீனுக்கு நடுவுல. இப்போ போயிடுச்சா? போயிடுச்சுங்க. தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே. நான் என் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுறேன். ரீகனெக்ட். இன்னும் 8 நிமிஷம் முடிய போகுது. ஆமா, டிஸ்கனெக்ட் பண்ணி மறுபடியும் கனெக்ட் பண்ணலாம் சார். ம். சரிண்ணா. இல்ல சார், இந்த 50 கிராஸ் பண்ண முடியல பாருங்க. ஹலோ, 950 அடிக்கிறாங்க.
அங்கேயே வச்சு கரைக்கிறாங்க பாருங்க. 950 கிராஸ் பண்ணால் 24,000 போகும். 19 rupees and 19 rupees. ரெண்டுமே 1920 சுத்துது. இன்னைக்கு முக்காவாசி நாள் வந்து இந்த RSI 50லே இருந்ததுனால மார்க்கெட் வந்து சைட்வேஸா போச்சு இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த டைம். இல்ல இதுவும் ஒன்றும் கிளியர் இண்டிகேஷன் கொடுக்கல. ஒன்றும் இல்லை. $950 ஒன்றும் ஆகல. 938 19 20 ரூபா 18 21 18. ஓகே, இங்க வந்து புட்டோய் வந்து அதிகமா இருக்கு 950ல. சாரி, காலோய் அதிகமா இருக்கு. பட் அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சார். ஸோ இங்கே வந்து மேபி இப்போ மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை போல். மேலே தான் போகும். ரொம்ப பாயிண்ட்ஸ். இல்ல கீழே போகதான் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம். அது கேப் பெருசா பாருங்க அங்க. 950 இல்லையா? ஆமா. டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ரொம்ப கம்மியா இருக்காமா. தட் இஸ் த ப்ராப்ளம். த்ரீ மினிட்ஸ் கொடுங்க சார் டைம் இன்டர்வல். திஸ் கிவ்ஸ் அ மோர். அந்த கர்சர் அங்க மூவ் பண்ணுங்க சார். காலோவே அதிகமா இருக்கு. ஓ 900ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. அப்போ வந்து இங்கேயே வச்சு கரைக்கிறானோ? 950க்கு மேலேயும் போல கீழேயும் போல. So this is a melting point, 950. கால்வாய் 35 மேலே போனா ஓகே, 24,000ல சூப்பர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 900ல சூப்பர் சப்போர்ட் இருக்கு, 950ல சுத்திட்டு இருக்கு. அவ்வளவுதான். 950ல சுத்திட்டு. ஆமா. ஒண்ணு கீழே தான் 900 பிரேக் பண்ணி கீழே போகதான் வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரேக் பண்ணுவோனா இல்லையான்னு தெரியல. ஏன்னா 900 சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? போவாது கீழே போவாது. இன்னைக்கு போவாது. உங்களுக்கு இங்க 900 பெருசா பேக் பெருசா இருக்கு. சூப்பர் சப்போர்ட் சார் இது. போவாது 2.5 times. 900 சப்போஸ் போச்சுன்னா நம்ம கால் வாங்கலாம் தைரியமா. சப்போர்ட்டுக்கு மேலே வரும். ஸோ இந்த கடைசி 23,950 மட்டும்தான் லாஸ். மற்ற எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட். 950 144. நான் அப்படியே வச்சிருக்கேன், பார்க்கலாம். 950 15 22 1523.
இன்னைக்கு வந்து பொதுவா இந்த எக்ஸ்பைரி ஸ்பைக்ஸ் எல்லாம் வரும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை சார். நைட்டு நியூஸ் முடிஞ்சது அப்புறம் நாளைக்கு வரும். என்ன நியூஸ் சார்? நைட்டு தான் ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதாம் ஈரான்ல. 27 போச்சு பாருங்க. அது ஆ லாஸ் தான், பட் நான் காலைல இருந்து வெளியே வந்துட்டேன். புட்டை ட்ரைலிங் சப்ளஸ் போட போகிறேன். புட்டு வந்து ஒரு 35க்கு மேலே போவோம். நான் 2 வச்சிருக்கேன் சார். 23,900 குத்தும் காலம். $25 and $11. முடிஞ்சது கதை. இங்க 12 கால் வந்து 18-15. 14-20. மேல இடம் இல்லை சார். 24,000 வரைக்கும் போக வாய்ப்பு இல்லை. 900க்கும் வர வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிறது பதினஞ்சு 19. 16-17. மார்னிங் எடுத்து இந்த ஸ்டாடல் ப்ராஃபிட்டபிள் தானே சார்? 23,900. எவ்வளோக்கு நான் விட்டேன்? கொஞ்சம் தான். எவ்வளோ எத்தனை பாயிண்ட்டு? 15 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்துச்சு.
அதனால் 15 பாயிண்ட் டிஃபரன்ஸ்னா ஒரு 1300 கிடைச்சு. அப்படியே சுத்துது. $950 straddle should have been profitable இல்லையா? இப்போவா? இல்ல 1:30 மணிக்கு எடுத்தது. அதுவும் 10 பாயிண்ட் தான். அதுவும் 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ். ரொம்பலாம் வரல இன்னைக்கு. எல்லாமே 10 பாயிண்ட் 15 பாயிண்ட். இல்ல இன்னைக்கு பொதுவாக வர வேண்டிய எக்ஸ்பைரி ஸ்பைக்ஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. 1% மூவும் வரல எனக்கு. நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் இன் மந்த்லி எக்ஸ்பைரி 1% மூவ் அப் சைட் ஆர் டவுன் சைட். அதுவும் எனக்கு வரல. பிபிஎம் மூவ் இருக்கான்னு பார்ப்போம். மேசிவ் கால் அன்வைண்டிங் ஆர் புட் அன்வைண்டிங் பண்ணணும் 3 o'clock. அதுக்கான சயின்ஸ் எதுவுமே தெரியல இங்க. VWAP கிட்டே சுத்திட்டு இருக்கு. Bank Nifty is below VWAP. So if it breaks VWAP, Nifty will go significantly higher. மிஸ்டர் அருண், இந்த RSI வந்து 50லே சுத்திட்டு இருந்துச்சுன்னா சைட்வேஸ் அப்படின்றது இன்னைக்கு நான் படிச்சுக்கிட்ட ஒரு லேர்னிங். நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்ல. RSI பார்த்ததில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 50ல இருக்கு. ஸோ இதான் சொல்றீங்க, இந்த RSI தானே? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா 50லே இருந்திருக்கு. கீழே உழுது கரெக்டாக 900 சப்போர்ட் இடத்துல மேலே போகும். 38 41 46. நீங்க 50 வருமானு பாத்தீங்க கேட்டீங்கல்ல? ஆமா 46 போட்டேன். நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டேன் 45 சார். 42க்கு போட்டேன். 42 வெளியே போயிடுச்சு. 42க்கு போச்சு போங்க. 900 பிரேக் பண்ணிட்டானா? 902ல இருக்குது. $50. 52. நான் இனிமேல் அங்க போறது வேஸ்ட், அந்த பக்கம் போறது வேஸ்ட். What a move, sir. 20 rupees to $23,900 ஸ்டார்ட்ல பார்ப்போம். 23,900, 14 and 15 இருக்கு சார். 20 and 15. 900. ஆமா 20 and 15. ஆமா
24,000 புட்டு 150க்கு வருமா? ₹32 போயிடுச்சு சார் இந்த புட்டு. 33. நான் 24,000 வேக புட்டு வேகமா பண்ணிட்டு வரும். இருக்கேன். நான் வந்து புட்டு மட்டும் தான் எடுத்தேன். 20க்கு எடுத்து 35 கொடுத்துட்டேன். நான் அப்படியே வச்சிருக்கேன். 40 60 வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொறுமை இருக்கு. நான் 24,000 புட்டும் 23,900 புட்டும் வாங்கி வச்சிருக்கேன். 5 மினிட்ஸ் மட்டும். ₹50 போயிடுச்சு. 900 புட்டு. 52, 54. இந்த 950 புட்டு வந்து ₹102 போயிடுச்சு சார். ஏப்பா பொறுமை, கடவுளே பொறுமை இருந்தா நல்லா இருக்கும். ஹிட் ஆயிடுச்சு. அங்கே காமிக்கலான்னு வரும்போது தான் ஹிட் ஆகுது. ₹61 போச்சு சார் இது. ஸோ கடைசியாக வாங்கின 24,000 போட்டு 24,900 போட்டு அந்த மாதிரி சூப்பர். ஃபாஸ்ட்டாக ஹிட் ஆகுது. டக்கு டக்கு டக்குன்னு. கடைசியா 3 o'clock தான் நமக்கு எதிர்பார்த்த மூவ் கிடைச்சது இல்லையா? 837 வந்துச்சா? 24,000 போட்டோம் 950 போட்டோம் காப்பாதுச்சு. 900 போட்டோம். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். ரெண்டுமே புட்டு வாங்குறது ஏதாவது ஒண்ணு மட்டும் குவாண்டிட்டி அதிகம் பண்ணலாம்ல சார்? ஏன் நீங்க அப்படி வாங்கி ஏதாவது ரீசன்? சப்போஸ் புட்டு வச்சுனா ரெண்டுமே ரிவர்ஸ் பிரமிடிங் பண்றாரு சார். இன்வர்ஸ் ஒரு பக்கம் பிரமிடிங் போயிடுச்சு. பண்றாரு. இருக்காரு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா வந்துட்டு இருக்காரு. அவர் பண்ற ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தாங்க. மிஸ்டர் அருண் பண்றது ட்ரேடர். இப்போ கடைசியா பண்ணது பாத்தீங்கன்னா 24,000 புட்டு 141க்கு வாங்கினது. நீங்க சொன்ன மாதிரி அதிகமா 2 லாட்டு. நான் எதுவும் கால் பக்கம் வாங்கல. 157க்கு வெளியே வந்தேன் டெய்லர். அதான் 162 போகும்போது டெய்லிங் போட்டது வெளியே வந்துச்சு. ஸோ 15 பாயிண்ட் 2 லாட்டு. அதே மாதிரி 23,900 போட்டோம் 49க்கு வாங்கினது 55க்கு வெளியே வந்துச்சு. ஒரு 6 பாயிண்ட். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஸ்டேடில் போடல இந்த இதில், இந்த ரெண்டுத்துலையுமே. ஏன்னா இந்த 900 கீழே வந்துருச்சுல்ல, 23,900 கீழே வந்ததால நான் காலை வாங்கலை. ஓகே ஓகே. நான் 23,900 கீழே வந்ததால நான் 23,900 போட்டு வாங்கினேன். 23,850 போட்டோ 23,800 போட்டோ நான் வாங்கலை. ஏன்னா வந்து அது அவுட் ஆஃப் மணி கன்ஃபார்மாக போவாது. அதனால வந்து நான் 23,900 போட்டேன். அந்த செலக்ஷன் பண்றது ரொம்ப முக்கியம். அருண், நீங்க மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் போடுறீங்களா அல்லது வந்து எனக்கு அதெல்லாம் அது தெரியல. அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பார்த்தது டெக்னிக்கலா அது என்ன இதுன்னு. அந்த டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அப்படி யூஸ் பண்றேன். டிஃபால்ட்டா ஆர்டர் டைப் வந்து லிமிட்டட் எல்டிபின்னு இருக்கு. மார்க்கெட் ப்ரொடக்ஷன் 5% காமிக்குது. சார் 70 ரூபா சார். சார் 70 72 என்ன சார் போங்க சார். அதான் வெளியே வந்துட்டோம். அவ்வளவுதான் இருந்தது. பொறுமையா இருந்திருந்தா இல்ல பண்ண முடியாது. நம்மளுக்கு கீழே உங்களுக்கு கீழே வந்து பாருங்க, கீழே வந்து 43 போயிருக்குது. உங்களுக்கு லாஸ் தான் இருக்கும் பொறுமையா இருந்திருந்தா. இங்க வந்து நம்ம ஸ்டாடில் மூவ் ஆனதா இல்ல ஸ்டாடில் மூவ் ஆனதா பொறுமையே சான்ஸே இல்லை. பொறுமையா இருந்தீங்கன்னா பிரின்சிபல் போயிடும். டெய்லிங் போட்டு வெளியே வந்த 10 பாயிண்ட் கிடைச்சா வெளியே வந்தோம். அவ்வளவுதான். 3 வாட்டி 10 பாயிண்ட் கிடைச்சது, 30 பாயிண்ட் சிம்பிள். அடுத்த இது பாருங்க, இங்க நீங்க பாத்தீங்கன்னா 900 போட்டு மேல வந்துச்சு. நான் டெய்லிங் போட்டு இங்கே இட்டாச்சு. இதை விட்டுருந்தேன்னா கீழே இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்போ போச்சு நம்மளுக்கு. திருப்பி அடுத்த 3வது நிமிஷம் திருப்பி மேலே போயிருக்கு. போகும்போது தெரியாது நம்மளுக்கு. இன்கேஸ் அடுத்த மூவ் இங்கே வந்திருந்தா லாஸ் ஆயிருக்குண்ணா. அதனால நான் போட்ட டெய்லிங் போட்டுனே வந்தேன்.
ஸோ ட்ரெயிலிங் போடுறவங்க யாருக்காவது டவுட்டாக இருந்தால் இதை பார்த்துக்கோங்க. இது இன்க்ரீஸ் ஆக நான் ஒரு 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு மூவ் பண்ணிட்டே வருவேன். அது இங்கே இருக்கும் போது கீழே வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலி மிஸ்டர் பிரகாஷ் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்க, மிஸ்டர் பெருமாள் இளைய பெருமாள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? எஸ் சார், நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கு சார். சார் ஆக்சுவலா ஒன்று சொல்றேன் சார், என்னன்னா இந்த இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இது எல்லாருக்கும் ஃப்ரீயா எதுவும் பண்ணாம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இதை சொல்லி கொடுக்கீங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் இதை வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கன்வெர்ட் பண்ணி லேக்ஸ்ல பணம் பார்த்துருவாங்க. ஆனா அப்படி நீங்க வந்து கிடையாது. அது பண்ணல. அது வந்து இந்த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் அருண். அவர் தான் வந்து இந்த மீட்டிங்கை ஃபெசிலிட்டேட் பண்ணி எல்லாம் பண்றாரு. அதான் சார், அதான் 2 பேருக்கு தான் சார் நான் சொல்றேன். என்னன்னா இது நான் வந்து ஏன்னா அருணோட நிறைய அவர் கொடுக்க நான் வந்து டக்குன்னு என்ன பேசிஸ் என்ன இது அப்படின்னு போட்டுட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் புரியணுன்றது. சூப்பர் ஓகே, சூப்பர் மிஸ்டர் சார், பிரகாஷ் தேங்க்யூ. ஃப்ரம் சென்னை. பிரகாஷ் வர்தமான் ஃப்ரம் சார். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நடுவில் ஆஃபீஸ்ல மீட்டிங்கும் ஓடிடுறேன். ஸோ பட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு சில டவுட்ஸ் இருக்கு, நான் ஆஃப்லைனா ஐ வில் கெட் பேக் டு யூ. ஓகே. ஸோ வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க யாரும் கிளாஸ்லாம் போயிருக்கீங்களா? ஜாயின் பண்ணிருக்கீங்களா கிளாஸ்லாம்? நிறைய பேர் இங்க இருக்கவங்க. மிஸ்டர் அருண் இஸ் getting a free நீங்க எத்தனை class. கிளாஸ்? இல்ல கிளாஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிளாஸ்ன்னு சொல்றதே நான் ஒத்துக்க மாட்டேன். கிளாஸ்ன்னு சொல்லி நீங்க இது வரைக்கும் போனவங்க எல்லாம் எத்தனை பேர் உங்களுக்கு அவங்க ஷோ பண்ணாங்க? இதுக்கப்புறம் நீங்க போற கிளாஸ்லயாச்சும் கேளுங்க. நீங்க வந்து எத்தனை பேர் வந்து நீங்க எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்னு கேளுங்க. யாரும் அதை கேட்கறதே இல்லையே. அவர் காட்டுவார், சிவா காட்டுவார், ஓப்பனா காட்டுவார். மீதி யாருமே காட்ட மாட்டாங்களா? எல்லாம் வந்து தேட பண்றது இல்லை. ஏன் தேட பண்றதுன்னா இல்ல நாங்க கூட வந்து நானும் மிஸ்டர் அருணும் எங்களுடைய P&L எல்லாம் இங்க போடுறது இல்ல. பட் இந்த ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா? கரெக்ட். And moreover, in the morning, whenever I gave that information about ஒரு straddle, மிஸ்டர் அருண் போட்டது, now it should be in profit ன்னு போட்டேன். அதை வந்து நான் வந்து இன்டைரக்டா நான் போட்டேன். So we are not promoting trading or anything. It's just that we are making clear that இது வந்து ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ப்ரொஃபஸர் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இருக்காரு. இட் இஸ் நாட் ஈவன் ஏரோஸ்பேஸ். ரொம்ப சிம்பிள், இது அரித்மெட்டிக் தான். எஸ் சார், எஸ் சார். சார் அந்த அரித்மெட்டிக் கத்துக்க தான் பல பேர் கியூல நிக்கிறாங்க சார். சில பேர் அதை வச்சு காசு பண்றாங்க சார். ஒரே ஒரு விஷயம், நீங்க உங்க ட்ரேடிங்கை வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு நீங்க வந்து மற்ற நாள் நான் மற்ற வேலை பார்ப்பேன், மற்ற நாள் வந்து நான் மார்க்கெட்டை வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா then you are a wise man. I don't know if women are here. You are a wise woman. If people decide நான் செவ்வாயும் வியாழன் மட்டும்தான் எனக்கு ட்ரேடிங், மற்ற நாள்லாம் வேடிக்கை பார்ப்பேன், அப்படி மார்க்கெட் வந்து ஐ ஜஸ்ட் அப்சர்வ் த மார்க்கெட் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா then you are a champ. அருண், am I right? இன்னைக்கு வந்து நீங்க ஸ்கேடல்ல நீங்க நான் போட்டதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதை புரிஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 12 பாயிண்ட் கிடைச்சிருக்கும் ரெண்டும் சேர்த்து. நீங்கள் ஸ்கேடலில் வாங்கின ப்ரைஸுக்கும் செல் பண்ண ப்ரைஸுக்கும் உங்களுக்கு 12 பாயிண்ட் 15 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும் ஸ்கேடலில். அது நார்மல். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லாட்டில் வச்சா ஒரு 1300 300 டேக்ஸ் போயிடுச்சு. அப்போ 1000 ரூபாய். ஸோ ஒரு ஸ்கேடலில் 1000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ நீங்கள் இதை மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நான் ஒரு 3 வாட்டி 3 ஸ்கேடல் பண்ணேன், ஒரு 3000 ரூபாய், அவ்வளோதான். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸா மிஸ்டேக் இல்லாம ஒரே சைடு போட்டு உங்க டைரக்ஷனல் மூவ்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். டைரக்ஷனல் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா அதை பண்ணலாம். டைரக்ஷனல் மூவ்மெண்ட் வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% 2% கிடைச்சா போதும். நம்ம மெயினாக மைண்ட் செட் எப்படி இருக்கு, எக்ஸ்பைரி அன்னைக்கு 10 எடுத்தவொன்னா வந்து 10% 20% ஒரே நல்லா கிடைக்கணும். அதுதான் மைண்ட் செட்டாக இருக்கு. அதனால தானே இந்த 0-0 இந்த கான்செப்டே உருவாகுது. அந்த கான்செப்ட்லாம் மறந்துடுங்க. வாய்ப்பு இருக்கு. அதான் அது இருக்கட்டும். ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க சார். இப்போ நீங்க ஸ்ட்ராடல் எடுக்கிறீங்கல்ல சார், இப்போ என்ன எக்ஸாக்ட் பேசிஸ்ல பண்றீங்க? ஏன்னா நான் மேபி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், நான் இன் பிட்வீன் நான் வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ட்ரெண்டிங் பாக்குறேன். இதுல வந்து எந்த பக்கம் அப்புறமா அந்த டேட்டா பாக்குறேன், OI டேட்டா. ஸோ OI டேட்டால வந்து நம்மளுக்கு வந்து பேரிஷா இருக்கா புல்லிஷா இருக்கான்னு பார்த்துட்டு 2 பக்கமும் ஸ்ட்ராடல் ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸ் கீழே அரௌண்ட் 60-70 அந்த ரேஞ்சில் ரெண்டுமே
ரெண்டு பக்கமே இருந்தா நம்ம அந்த பக்கம் ஒன்று எடுத்துக்கலாம். நான் மார்னிங் எடுக்கும்போது அப்படிதான் எடுத்தேன். ரெண்டு பக்கம் 60 இருந்தது. ஓகே அப்போ ஒன்கே நீங்க ஓகே வந்து அப்ப நீங்க மைண்ட் வாங்கும் போதே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இன்கேஸ் எதுவுமே நடக்கலைன்னா அந்த 60 ரெண்டுமே 60 வந்து 0 ஆயிரும். அது ஒண்ணு. அண்டர்ஸ்டுட் அதுதான் உங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க். அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு பக்கம் உங்க டேட்டா காமிக்குதுன்னா ஒரு பக்கம் லாஸை புக் பண்ணிட்டு ஒரு பக்கம் டெய்லிங் போட்டு வரலாம். அது வந்து டைரக்ஷன் மூவ்மெண்ட்டா இருந்தா மட்டும். இல்லையா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு மூவ்மெண்ட் மாறி மாறி வருதா அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிங்களா. சப்போஸ் 60க்கு வாங்கியிருக்கேன், அப்போ 60 + 60 120. 120 உங்களுக்கு தாண்டுதா உங்க பிரைஸ், அந்த பிரைஸோட சம்மு, அப்போ நீங்க வந்து டெய்லிங் போட்டு வெளியே வந்துடலாம். நான் அப்படி பண்ணிதான் எனக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் அடிச்சது. 12.1 15.1 அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து 1% உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துருது உங்களுக்கு ப்ராஃபிட்டா. ரொம்ப அதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஆக்சுவலி ரொம்பவும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன். அந்த 100 rupees கால் எடுத்தேன். ஸோ ஒன்னுத்துல வந்து 1120 வந்துச்சு, இன்னொன்னு 1000 வந்துச்சு. பட் நான் அது க்ளோஸ் பண்ணிட்டேன். அல்டிமேட்டா 120 rupees தான் நான் எடுத்தேன். ஓகே. ஜஸ்ட் ஃபார் நான் இதையே இப்போ 2-3 வாரமா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டடி பண்றேன். சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்தரா 5 லாட்ஸ் 10 லாட்ஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். டைரக்ஷன் கிடைச்சதுன்னா ஒன் பண்ணிட்டு I do 30 to 50 lots Sensex expiry. இதோட Sensex expiry தான் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நிஃப்டியோட. ஓ அப்படிங்களா? நான் இப்போ கடைசியா எடுத்த 245 ட்ரேடு அதுவும் வந்து பேசிக் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஷேடில் தான். கடைசியா 3 o'clock எடுத்தது வந்து ஒன் டைரக்ஷன். ஏன்னா 24,900 கீழே வந்துருச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. 23,900 கீழே வந்துட்டாலும் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் கோல் எங்க 23,800 தான். அது வந்து பேஸ்டான இதை பார்த்து எடுத்தது தான். இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 23,900 ஃபுல்லாக இருந்தாங்க, இங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ எங்கே போனாங்க, 850யும் 800 இன்க்ரீஸ் ஆச்சு பழைய வேல்யூஸை விட. அப்போ மீனிங் வந்து இங்கே வந்து அவங்க வந்து செட்டில் வராங்க இங்கேருந்து வெளியே போயிட்டு. ஸோ நம்ம 23,900 வாங்கணும்னா புட்டு வாங்கணும்னா கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் டெய்லிங் போட்டு இதே ஒரே ஒரு பிரின்சிபல் போட்டு தான் வச்சு வாங்கினேன். நம்ம இங்கே வாங்கும் போது பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் 23,850 புட்டு வாங்கக்கூடாது, 23,900 புட்டு வாங்கணும். இதை விட எங்கே போய் நான் போன வாரமா இதே தான் சொன்னேன், எந்த பிரைஸ்ல இருந்து செலர்ஸ் மூவ் ஆகி வேற பிரைஸுக்கு போறாங்களோ அந்த எங்கேருந்து கிளம்புனாங்களோ அந்த பிரைஸை புட்டு வாங்கணும். 23,900 இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஷிஃப்ட் பண்ணி 23,850க்கும் 800க்கும் போனாங்க. ஸோ 23,900 புட்டும் 24,000 புட்டும் நான் வாங்கினேன். கன்ஃபார்மா ப்ராஃபிட் கிடைச்சது. சார் அது கொஞ்சம் சார் புரியல சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போதான் 3 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3 மணிக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து 23,900 வந்து இங்க வந்து ஆக்சுவலா ஒரு பச்சை கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. 23,900 சரி சார். காலம் ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு டைம்ல வந்து என்ன காமிச்சிருக்கு, 23,900 வந்து 2,57,00,000 உங்களுக்கு காமிச்சுதா. ஓகே ஓகே. 23,900ல 2 நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2,57,00,000 850ல வந்து 1,96,00,000 அரௌண்ட் 2 கோடி. இங்க வந்து 82 லட்சம். ஸோ இங்க வந்து நம்ம சும்மா கணக்கு வச்சுக்கிறது, இங்க 1 கோடி, இங்க 2 கோடி, இங்க 2.5 கோடி இருக்கு. இப்போ வந்து மார்க் 3 மணிக்கு வந்து மார்க் என்ன ஆகுது நமக்கு தெரியாம, நம்ம 3 மணி வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாது என்ன ஆக போகுதுன்ட்டு. 3 மணிக்கு என்ன ஆச்சு, உழுந்தது கீழே. அப்ப 23,900 கீழே உழுது. இப்ப உழுதுன்னா ஜஸ்ட் நீங்க செல்லரா வந்து தெரிஞ்சு பாருங்க. நீங்க வந்து 23,900 வந்து வித்து வச்சிருப்பீங்க, செல்லரா இருந்தா கரெக்டா வித்து வச்சிருப்பீங்கன்னா நீங்க 14.95 வித்திருப்பீங்க அன்னைக்கு. அப்ப அந்த சமயத்துல உங்களுக்கு லாபம் எப்போ வரும், நீங்க 15 ரூபாய்க்கு வித்துட்டீங்க, உங்களுக்கு எப்ப லாபம் கிடைக்கும், இந்த 15 வந்து கம்மியானா போனாதான் லாபம் கிடைக்கும். 13, 10, 9 போனா உங்க லாபம் 0 தான் உங்க லாபம். இன்கேஸ் இந்த 15 வந்து 16, 18, 20 வயசுனா என்ன ஆகும், அவங்க நஷ்டமாகும். நம்ம வந்து ஒரு லாட்டை வாங்குறதுக்கு சம் தௌசண்ட்ஸ் தான், அவங்க ஒரு லாட்டை விற்கிறதுக்கு 1.5 லட்ச ரூபாய் செலவாகும். ஸோ 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தான் ஒருத்தன் போட்டு என்ன பண்ணுவான், அவன் லாஸ் பண்ணுவானா, பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், இங்க வந்து 23,900 புட்டு போகுது, அதாவது 23,900 கீழே போகுது பிரைஸ். இங்க பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இறங்குது. இங்க இருந்து 23,900 இருந்து 23,800 வரைக்கும் இறங்கிருக்கு அந்த 5 நிமிஷத்துல. அப்போ வந்து நீங்க செலரா இருக்கீங்க, உங்க பிரைஸ் வந்து இங்க இருந்து தப்புன்னு மேல ஏறுது. நீங்க 15 ரூபாய்க்கு வித்துருக்கீங்க, அது 20, 30ன்னு போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க, அச்சம் புடிச்சமான இங்க வித்ததை கவர் பண்ணுவீங்க. 15 ரூபாய்க்கு வித்ததை கவர் பண்ணுவீங்க. கவர் பண்ணும் போது என்ன ஆகும், உங்களோட பிரைஸ் வந்து இங்க கம்மியாயிடும். 2.5 கோடி என்னாச்சு, இப்ப இங்க 2.5 கோடி, 2 கோடி, 1 கோடி இப்ப இருக்கா. இப்ப நம்ம வந்து 3.5க்கு பார்க்கலாமா, ஒரு 3.10க்கு பார்க்கலாம்.
இங்க வந்து 23.9 2.5 கோடி இருந்துச்சா, 2.5 கோடி இப்ப என்ன ஆச்சு, 76 lakhs ஆயிடுச்சா. ஓகே 76 இப்ப நம்ம 3.5க்கு வைக்கலாம். இன்னும் 5 நிமிஷத்துல என்ன ஆயிருக்கும். ஸோ 2.5 கோடியில இருந்தது 67 lakhs ஆயிடுச்சு. எங்க போனானுங்க 2 கோடிக்காரனுங்க? போயிட்டானுங்க. பிரைஸ் பாருங்க, இல்ல 59. நம்ம 15 பார்த்தோம், 15 ரூபாய்க்கு வித்தவனுங்க 60 ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளவு லாஸ் அவனுங்களுக்கு? ஆ 45 ரூபா பெரிய லாஸ். லாஸ் சார். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதான் உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே எல்லாம் சேர்ந்து கவர் பண்ணுவாங்க. கவர் பண்றதுதான் மீனிங் என்ன, ஆ வித்துதான் வாங்குறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆ கவராக 2 கோடி ஒரே 5 நிமிஷத்துக்குள்ள 2 கோடி போயிடுச்சு. 2 கோடி ஆ போயிட்டு இங்க எங்க ஆகுது, இங்க நம்ம 1 கோடி பார்த்தோம். 1 கோடி ஆ என்னாச்சு, இ- 2 கோடி கிட்ட இப்ப போயிடுச்சு. டபுள் ஆயிடுச்சு. 1,88,000. ஆமா இங்க ஆமா பாத்தீங்கன்னா வந்து 87 லட்சம் பார்த்தோம். 87 லட்சம் ஆ 2.5 கோடி ஆயிடுச்சு. அப்ப மீனிங் என்ன, ஆ இங்க இருந்தவனுங்க அப்படியே இங்க கொஞ்சம் ஜம்ப் வச்சிடானுங்க, இங்க கொஞ்சம் ஜம்ப் வச்சிடானுங்க. ஓகே ஓகேவா? ஆ எப்ப ஆ அப்ப மீனிங் என்ன, இங்க இருந்து இங்க இங்க இவங்க வெளியே போறானுங்கன்னா மீனிங் வந்து பிரைஸ் அங்க நோக்கி போயின்னு இருக்கு. அவனுங்க போற டைரக்ஷன்லயே ஓகே நம்ம வந்து அவங்க ஓடுறாங்க, தப்பு தப்புன்னு ஓடுறாங்க. நம்ம வந்து கூட சேர்ந்து ஆ அவங்க கூட சேர்ந்து ஓடிட்டு அவங்க அவங்க போறதுன்னு ஆ வெயிட் பண்ணக்கூடாது. நடுவுலயும் வந்து பிச்சு வெளியே ஆ வந்துடணும். நான் வந்து 229 கீழே போகுது, இங்க வெளியே வந்தானுங்க, வாங்கினேன். பட்டுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் 50 பாயிண்ட்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. 10 பாயிண்ட் போதும், 15 பாயிண்ட் போதும். டெய்லிங் போட்டே வரணும், அது எவ்வளவு வேணா போட்டோம் பரவாயில்ல. டெய்லிங் போட்டே வந்து அதான் நம்ம வந்து வெளியே வந்துடணும். ஓகே ஓகே காட் இட் சார். சார் தெளிவா தெளிவா புரிஞ்சிச்சு சார். ஓகே ஓகே. இப்ப நான் வந்து நம்ம ஸோ அப்படி பார்த்தா தான் பிரைஸ் வந்து இங்க வந்து 141 157. நான் 162க்கு உங்களுக்கு காமிச்சேன் டெய்லிங்க. 170க்குலாம் போச்சு. ஆ நான் 160 வச்சிருந்தேன். அது திருப்பி கீழே வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. நான் ஹிட் அடிச்சும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம கன்சிடர் கொல்லப்படக்கூடாது. 15 பாயிண்ட் கிடைச்சது, 15 பாயிண்ட் 2 ஆ லாட்டுக்கு போதுமே, அவ்வளவுதான். டைமிங் வந்து ஒரு ஓகே நிமிஷம் தானே, ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு 15 பாயிண்ட் கிடைச்சதுல. அது இந்த கால்குலேஷன் ஆமா படி நமக்கு தெரிஞ்சு வந்துச்சு. நம்ம எடுத்தோம் கொடுத்தோம் நம்ம அதான் பண்ணலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி ஆ வந்து அந்த நம்ம இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பழக்கம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், இந்த லாட்டை வந்து ஒரு 5 லாட்டா இன்க்ரீஸ் பண்ணுவேன் கமிங் வீக்ஸ்ல. ஓகே 10 அப்போ வந்து எனக்கு ஓகே இப்போ ஒரு லாட்ல எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சு, 1300 300 டாக்ஸ், 1000 ரூபாய் கையில நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 லாட்டா ஆ வாங்கியிருந்தா ஆ எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். 10,000 ஸோ ஆ ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். அது கன்ஃபார்மா இதை பண்றதுக்கு ஒரே விஷயம், வெறுமனே சில பேர் சொல்லுவாங்க கீழே ஊந்துச்சுன்னு, அப்படி கிடையாது. இந்த கவுண்டை பார்க்கணும், கவுண்டர் பார்த்துனே வந்து எந்த பக்கம் மூவ்மெண்ட் எங்க வந்து அவங்க போறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. சூப்பர். அவ்வளவுதான். லாங் ஸ்டார்ட் வச்சிட்டிங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் சார். அதாவது லாங் ஆ ஸ்டேஜ் ஒரு எடுத்தா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் அதிகமாகுமே. நான் வந்து எனக்கு வந்து நான் ப்ரைஸை எப்படி அமௌண்ட் கம்மி பண்ணி பண்றதுக்காக யோசிக்கிறேன். ஓகே சார் நான் ஆ எடுத்தது கரெக்டா சார்? நான் அதாவது ரெண்டுமே எடுத்துட்டு ஒண்ணு ஓகே. நீங்க மேக்ஸிமம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ஃபீலிங் போட்டீங்க, ஓகே கரெக்டாக ஆ தான். அதை கரெக்ட் தான். க்ளோஸ் பண்ணிட்டு அதை ஓப்பன்லேயே வச்சிருந்தேன் சார். மறுபடியும் அது ரிவர்ஸ் வந்து மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் வந்து நான் அதையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி புரிஞ்சதில்ல பண்ணலாமா இன்னைக்கு சார்? பண்ணலாம். பட் நீங்க ஆ பண்ணதுல வந்து இன்கேஸ் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகாம இருந்தா உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஸோ அது எல்லாமே உங்க கையில தான் ஓகே இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. ஆ நீங்க ஆ நடந்துச்சு ஓகே, ஆ சார் நடக்காம ஆ ஆ சார் அது அவ்வளோ 4 ருபீஸ் வந்துச்சா 600 240 ருபீஸ் தான் இருந்தது. சரி என்ன அப்படியே 240 இருந்துட்டு போகுது. அப்படின்னா ஓகே, கம்பேர் பண்ணேன். அதான் அதான் ஆமா. இது பண்ண நான் இப்போ சார் நான் இப்போ தான் சம்டைம்ஸ் கொடுங்க. எக்ஸிகியூஷன் ஸ்பீட் இம்பார்ட்டன்ட் சார். ஆமா அதான் இப்போ நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் ஆஃப் த வீக்லி எக்ஸ்பைரி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கால் ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும், புட் ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும். நாளைக்கு வந்து புட் ட்ரேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. தேர்ஸ்டே வாங்க, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கலக்கிடும். ஓகே ஓகே சூப்பர். அந்த ஓகே 23,900ல இருந்து 2 கோடி பேர் 23,800 போறாங்க. அப்ப நம்ம 23,900 வாங்குவீங்களா புட்டு? ஆமா 23,900 800 போகும்போது நம்ம 800 பார்க்க கூடாது, எங்க போறாங்களோ அங்க பார்க்க கூடாது, எங்க இருந்து போறாங்களோ அதை பார்க்கணும். சோ அந்த புட்டை வாங்கிக்கணுங்களா? அந்த புட்டை வாங்கணும். ஏன்னா இந்த புட்டு வந்து அவுட் ஆஃப் த மணி இப்போ வேணா 0 அவுட் ஆயிடும். 2900 உயிர் இருக்கு, அது எப்பவுமே இருக்கும். ஏன்னா வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு. ஸோ இவங்க இதை அடிப்பாங்க. நீங்க வந்து 15 ரூபாய்க்கு விற்பீங்களா 60 ரூபாய்க்கு விற்பீங்களா? பேசிக்கான ஒரு விஷயம். நீங்க வந்து விற்க போறீங்க, அந்த பொருளோட விலை வந்து நீங்க தான் ஷார்ட் செல்லிங் பண்ண போறீங்க. அது ஒரு பொருள் 15 ரூபாயில இருக்கு, இன்னொன்று 60 ரூபாயில இருக்கு. எதை விற்பீங்க? 60 ரூபாய் வித்ததுன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அது வந்து 0 ஆக போகுது. அப்போ உங்களுக்கு வந்து 60 ரூபாய் பெனிஃபிட்டா இல்லை 15 ரூபாய் பெனிஃபிட்டா? ஸோ நீங்க 15 ரூபாய்க்கு வித்துட்டு நீங்க வந்து அது 0 ஆனா 15 ரூபாய் தான் கையில் நிற்கும்.
இதே நீங்கள் 60 ரூபாய்க்கு வித்துட்டு அது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா 40 ரூபா லாபம் கிடைக்கல. அவங்க சைட் ஆஃப் வியூல அப்படி தான் யோசிப்பாங்க. ஓகே. ஓகே, இதை கணக்கு மேக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த கால்குலேஷனை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகே ஓகே. ஓகே, மறுபடியும் விட்டோஸே பார்க்கலாம். கால் தேங்க்யூ. சைடுல அந்த மாதிரி குறைஞ்சிட்டே இருப்பாங்களா சார்? கால் சைடுல கால் சைடு வந்து என்ன நடக்கும்? கால் சைடு வந்து இங்கே அதிகமாயினே போகும். இந்த பக்கம் மேலே தாண்டாது. 29 வந்து அதிகமாயினே போகும். ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த சைடை மேலே போக விட மாட்டாங்க. கால் ஆப்ஷனை வித்துருக்காங்கல்ல, அத்தனை பேர் வித்துருக்காங்க. அப்படியே வந்து கீழே விற்க 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 அவங்க வந்து அப்படியே இறங்கிட்டே வருவாங்க. தே வில் கம் இன் ரிவர்ஸ் பிரமிடிங் ஃபார்மேட் அண்ட் தே வில் பி செல்லிங். நம்ம என்ன பண்றோம்னா அதே பிரமிடிங் ரிவர்ஸ் பிரமிடிங்ல வி ஆர் கோயிங் ஆன் த புட் சைடு. அதுதான் இன்னைக்கு மிஸ்டர் அருண் செஞ்சாரு. ஓகே, முடிய போகுது. இன்னும் ஒரு நிமிஷத்துல முடிய போகுது. கட் ஆயிடுச்சுன்னா ஓகே எதுவாக இருந்தாலும் நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். தேங்க்யூ. நான் காலைல ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.